சொந்தங்களுக்கு வணக்கம். மீண்டும் அனைவரை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த வீடியோவும் ஒரு விழிப்புணர்வுக்கான வீடியோ. இதில் தயவு செய்து யாருமே உங்களுக்கு தான் எல்லாமே தெரியும் அப்படின்ற மாதிரி கருத்தை சொல்லாதீங்க. நியாயமான கருத்தை சொல்லுங்க. நான் சொல்றத சரி தவறுகள் இருப்பதை சுட்டி காட்டுங்க அப்படின்றத முதல்ல சொல்லிக்கொண்டு, வெளிநாடுகளில் இருந்து இலங்கைக்கு போகின்ற வயோதிபர்கள் இளம்பெண்களை தேடுகின்ற ஒரு விளையாட்டு அல்ல, அவர்களோடு ஓடுவது அல்லது அவர்களை தவறான முறையில் பயன்படுத்துகின்ற ஒரு விஷயம் இடம்பெற்று கொண்டிருக்கிறது. இது பெரிய ஒரு பிரச்சனையாக அல்லது பெரிய ஒரு பெண்களை பாதிக்கின்ற ஒரு விஷயமாக இந்த விஷயம் இப்ப இடம்பெற்று கொண்டிருக்கிறது. இதுக்கு பெண்களும் ஒரு சிலர் உடந்தையாக இருக்கிறார்கள். சரி, இவைகள் சம்பந்தமாக இந்த வீடியோல முழுசாக பார்க்கலாம். 3 சம்பவங்களை இதில் பார்க்க போறோம். அதுக்கு முன்பதாக என்னுடைய சேனலுக்கு புதிதாக வருபவர்கள் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, அது மட்டும் இல்லாமல் கமெண்ட் பண்ணுங்க. இந்த விஷயம் சம்பந்தமாக இங்க இதில் வீடியோ பார்க்கிறவர்கள், குறிப்பாக பெண்கள், என்ன தவறாக நினைச்சு கொள்ள வேண்டாம். அதே மாதிரி வீடியோ பார்க்கின்ற ஆண் சகோதரர்கள் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்க. ஒரு விளம்பரம் ஒன்று பத்திரிகை ஒன்றில் வெளியாகி இருக்கிறது. வெளிநாட்டிலிருந்து இங்கே தனியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற 60 வயதான ஒரு நபருக்கு அவருடைய தனிமையை போக்குவதற்கும் இதர தேவைகளுக்கும் 45 வயதுக்கு மேற்பட்ட குடும்ப பொறுப்புகள் ஏதேனும் இல்லாத ஒரு நண்பர் அல்லது நண்பி தேவைப்படுகிறார். அப்படி முன்வருபவரின் ஈடுபாடு, நம்பிக்கை, நேர்மையான குணம் என்பனவற்றை பொறுத்து உரிய சம்பளம், உணவு, இருப்பிட வசதி தீர்மானிக்கப்படும். உண்மை, நேர்மை, விசுவாசம் ஆகியன கவனத்தில் கொள்ளப்படுகிறது அப்படி என்று சொல்லி ஒரு விளம்பரம் வந்திருக்கிறது. இந்த வெளிநாட்டிலிருந்து போகின்ற இந்த சம்பவம் ஒன்று, இது இப்ப இப்படியான ஒரு விளம்பரங்கள் உங்களுக்கு வடிவா தெரியும். 63 வயசு நபர் ஒருவர் 45 வயசான நபரை தேடுகிறார் அப்படின்னு சொன்னா ஆண் நபரை தேட போறது இல்லை. தெளிவா புரிஞ்சு கொள்ளுங்க. தேடுகிறது ஒரு பெண் நபரை. வெளிநாட்டில் இருக்கின்ற அல்லது குறிப்பாக ஆண்களுக்கு இந்த விஷயம் விளங்கும். பெண்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கலன்னு சொன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. வீடியோ பிரச்சனை கிடையாது. இதுல நான் தவறான வார்த்தைகள் எதுவும் பயன்படுத்த போறதில்லை. ஆனா ஒரு விழிப்புணர்வுக்காக இதை சொல்றேன். அதனால மிக அவதானமாக 63 வயசுல ஒருவர் தனிமையாக அங்க போகிறாருன்னு சொன்னா, அவர் வெளிநாட்டில இருந்து கல்யாணம் கட்டி, அவருடைய பிள்ளைகள் பிறந்து, பிள்ளைகள் கல்யாணம் கட்டி, பேர பிள்ளைகள் எல்லாத்தையும் கல்யாணம் கட்டி கொடுத்துட்டு, அவருடைய சுகபோக வாழ்க்கை அல்லது அதை தாண்டிய ஒரு சந்தோஷத்தை தேடி அவர் அலைகிறார் அப்படின்றதான் இதுல நாம் இந்த விளம்பரத்துல பாக்குறேன். சார், இதோட இன்னொரு விஷயத்தையும் நான் உங்களோட பகிர்ந்து கொள்றேன். இன்னொரு நபர் ஒருவர் கனடாவில் இருந்து இலங்கைக்கு போயிருக்கிறாரு. அவருடைய வயசு 63 வயசு. இந்த குறிப்பிட்ட நபர் அவருடைய வீட்டுக்கு அருகில இருந்த 3 பிள்ளைகளினுடைய தாயாரான 29 வயசு பொம்பளைய கூட்டிக் கொண்டு போயிருக்கிறாரு. கணவன் மற்றும் 1 வயசு பிஞ்சு குழந்தைகள் உட்பட 3 பிள்ளைகளையும் கைவிட்டு விட்டு கனடாவிலிருந்து வந்த அந்த குறிப்பிட்ட 63 வயசு நபருடன் தலைமறைவை ஆகியிருப்பதாக சொல்லப்படுகிறது. இது சம்பந்தமாக யாழ்ப்பாணத்தினுடைய பகுதியை நான் சொல்ல விரும்பல, நீங்க செய்திகள் பார்த்தவங்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமங்கன்னு சொல்லி, குறிப்பிட்ட பெண்மணி பாத்தீங்கன்னா சொன்னா ஒரு டிக்டாக்கினுடைய அடிமை அப்படின்னு சொல்லி தெரிய வருகிறது. அநேகமாக இந்த டிக்டாக்ல அறிமுகமாகிய இந்த குறிப்பிட்ட நபர் அண்மையில யாழ்ப்பாணத்துக்கு வந்த பொழுது குறிப்பிட்ட பெண்மணி தன்னுடைய கணவன் பிள்ளைகளோடு யாழ்ப்பாணத்தில் உள்ள ஒரு ஹோட்டல்ல சென்று நேரில் சந்தித்ததாகவும், அதுக்கப்புறமாக இந்த 2 கிழமைகளுக்குள் குறிப்பிட்ட பெண்மணி அவருடைய கணவனையும் பிள்ளைகளையும் விட்டுவிட்டு இவரோடு சென்றதாகவும், அதுக்கப்புறமாக இவர்கள் கொழும்பில் உள்ளதாக சந்தேகிக்கப்படுவதால இவர்களுடைய தகவல்கள் தெரிந்தவர்கள் இவருடைய கணவனின் தொலைபேசிக்கு அழைப்படுத்தி சொல்லுமாறும் ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. இந்த விஷயம் மிக ஒரு வேதனைக்குரிய ஒரு விஷயமாக இருக்கிறது. சார், இதுக்கான காரணங்கள் என்னுடைய பார்வையில் எப்படி இருக்கும் அப்படின்றத நான் சொல்றேன். இதையும் நான் ஏற்கனவே சொன்னது போல 63 வயசுன்னு சொல்லிக்க அவருடைய தனி சுகத்துக்காக இவ்வாறான சம்பவங்கள், அதுவும் இந்த டிக்டாக் அப்படின்ற பொழுது, இந்த டிக்டாக் என்கின்ற இந்த
இந்த சமூக ஊடகத்தில் இருக்கின்ற இந்த பிரச்சனை அப்படின்றது வந்து இங்கே பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கிறது. டிக்டாக் நீங்கள் போனீங்கன்னு சொன்னால் தெரியும், இதுதான் சம்பவமா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இல்லை, இதை விட வேறு நிறைய சம்பவங்கள் அங்கே டிக்டாக்ல ஏற்கனவே இருக்கிறது. இதே போல் நான் வந்து இலங்கையில் போய் நிற்கின்ற பொழுது ஒரு வீட்டை ஒரு வெளிநாட்டவர்களுடைய வீட்டுக்கு அவர் வந்து சுவிஸ்ல இருந்து வந்திருந்தார். அவருடைய வீட்டுக்கு போகின்ற பொழுது அங்கே வந்து ஒரு பெண்மணி ஒருவர், நான் முதல் ஏற்கனவே சொன்ன விளம்பரத்தின் அடிப்படையில் அந்த பெண்மணியும் வந்து ஒரு 45 வயசுக்கும் உள்ள ஒரு 50 வயசுக்கும் இடைப்பட்டவராக இருப்பார். இந்த குறிப்பிட்ட நபருக்கு வந்து 65 வயசுக்கு மேற்பட்ட ஆண் நபர். அவர் என்ன செய்வார்னு சொன்னால், குறிப்பிட்ட அந்த பெண்மணி வருகின்ற பொழுது அவருடைய சாரங்காட்டி இருப்பார். சாரங்காட்டி கொண்டிருக்கிற அவருடைய அங்கங்கள் தெரிகின்ற மாதிரி அந்த பெண்மணி வருகின்ற பொழுது நிற்கின்ற விஷயங்களை வந்து காணக்கூடியதாக இருந்தது. இது சம்பந்தமாக அந்த வீட்டில் வந்து தண்ணி காட்டுகின்ற அல்ல தோட்டத்தில் வந்து தோட்ட வேலைகள் செய்கின்ற அந்த சகோதரனோடு இது சம்பந்தமாக கதைக்கின்ற பொழுது அவன் சொன்ன விஷயம், அண்ணா இவருடைய நடவடிக்கைகள் தவறான நடவடிக்கைகள். இந்த அக்கா இங்கே வந்து சமைக்க வருகின்ற இந்த நேரங்களில் இவர் இப்படியான வேலைகளை செய்கிறார் அண்ணா, உண்மையில மிக வேதனையாக இருக்கிறது. அது மட்டுமில்ல, இந்த அக்காவை வந்து இவர் தவறான மாதிரி பார்க்கிறார், தவறான கண்ணோட்டத்தோடு பார்க்கிறாரு. அக்கா வருகின்ற நேரத்தில் இவர் வந்து அவாவுக்கு தெரிகிற மாதிரி இப்படி இருக்கிறாரு. இது வந்து மேலே யாரும் கதைக்க முடியாதுன்னா அவர் பணம் இருக்கு, பணத்தை வச்சு கொண்டு இப்படி வேலை செய்கிறார் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ஒரு குறிப்பிட்ட சகோதரன் வந்து சொல்லியிருந்தார். பார்த்தீங்க சொன்னால் ஒவ்வொருவருமே இந்த குறிப்பிட்ட நபர்கள் எல்லாமே 60 வயசு 63 வயசு 65 வயசு இப்படி என்றவர்கள் வந்து நான் ஏற்கனவே சொன்னது போல தங்களுடைய சுகத்தை அனுபவிப்பதற்காக இப்படியான வேலைகளில் ஈடுபடுகின்றன. இது என்னுடைய கண்ணுக்கு தெரிஞ்ச விஷயம். இந்த 3 விஷயம் தெரியுது. உங்களை இதே மாதிரி உங்களுக்கு நிறைய பேருக்கு இந்த விஷயங்கள் தெரியும். இதில் இப்போ இருக்கின்ற இந்த 3 விஷயத்தையும் வச்சுக்கொண்டு இப்போ இருக்கின்ற சந்ததியினரில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ இருக்கிற இளம் சந்ததியினருக்கு எங்கேயாவது ஒரு சிலர் இப்படியான அந்த வயசுக்குரிய கோளாறுகள் இருந்தாலும் மற்றவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பணம் தேடுகிறது, அவங்களுடைய வாழ்க்கை அப்படி அதை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கின்ற பொழுது அவங்களுக்கு வந்து எங்களுடைய இளம் சந்ததி வந்து இவ்வாறான சம்பவங்கள்ல இல்லை அப்படின்றது ஒரு விஷயம். அதை விட எங்கேயாவது ஒரு சிலர் இருக்கலாம், அது வயசு கோளாறு, அந்த வயசுக்குள்ள குறிப்பிட்ட வயசுக்குள்ள இருக்கிற விஷயம் தான். ஆனால் 60 வயசுக்கு மேற்பட்டவர்கள் செய்கின்றது அப்படின்றது இந்த இலங்கையில் இருப்பவர்களோட இந்த வெளிநாட்டிலேருந்து வந்தவங்க தான் கூடுதலாக செய்கிறாங்க. என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவர்கள் 60 வயசாக இருக்கின்ற பொழுது இங்கே வெளிநாட்டுக்கு வந்து அவர்கள் நல்ல வடிவாக தங்களுக்கு தேவையான உடல் வாகு எல்லாத்தையுமே கொண்டது மட்டும் இல்லாமல் உடலை வந்து நல்ல வடிவாக தேற்றி வச்சுக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது சாப்பாடாக இருந்தாலும் சரி, மாமிசங்கள்லேருந்து மச்சத்துலேருந்து உணவு வகைகள்லேருந்து எல்லாமே வந்து இங்கே வெளிநாடுகளில் தாராளமாக கிடைக்கும். அதனால் வந்து அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா தங்களுக்கு தேவையான உணவை வந்து சரியான முறையில் பெற்று உடலை வந்து தேற்றி வச்சு கொண்டு அதுக்கப்புறமாக இந்த ஏழை பெண்கள் அல்லது வந்து கஷ்டப்படுகின்ற பெண்களை குறிக்கோளாக கொண்டு உதவி செய்கிறோம் அல்லது வந்து நாங்கள் பண உதவி செய்கிறோம் அல்லது எங்களுக்கு வீட்டு வேலைக்கு வாங்கணும்னு சொல்லி கூப்பிட்டு இவ்வாறான பெண்களை வந்து இப்படியான வேலைகளுக்கு அடிமைப்படுத்தப்படுகின்ற விஷயம் வந்து இப்போ சமூக ஊடக பரப்பில் இது ஒரு பெரிய ஒரு பேசு பொருளாக இப்போ அண்மை காலங்களில் இருக்கிற விஷயத்த காணக்கூடிய இருக்குது. சரி, இதுக்குள்ள வந்து என்னை பொறுத்தவரையில் நான் யோசிக்கிற காரணம் சொன்னால், வெளிநாட்டிலேருந்து போகின்றவர்கள் என்னென்னா, இப்போ இங்கே வெளிநாட்டில் இருக்கின்ற இப்போ நீங்கள் குறிப்பாக பிரான்ஸ் இருக்கிறவர்களுக்கு எல்லாமே தெரியும் எந்த பகுதியில் போயிட்டு இந்த உடல் இச்சையை தீர்ப்பதற்கான மருந்துகள், அதாவது வயது ஒரு 50-55 வயசுக்கு மேலே இருப்பவர்களுக்கு வந்து என்னென்ன மருந்துகள் தேவைன்னு சொல்லி இங்கே வந்து அதுக்கு கடைகளே இருக்குது. கடைகளில் போயிட்டு கேட்டு அவங்க தருவாங்க. ஒரு 60 வயசு அண்டுக்குள்ள அங்கே போனால் அவர்கள் அதுக்கான வசதி வாய்ப்புகள் அதுக்கேற்ற மருந்துகள் எல்லாமே வந்து கொடுப்பாங்க. இதுகளை கொண்டு அங்கே போயிட்டு இவ்வாறான சம்பவங்களில் வந்து ஈடுபடுவது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கின்ற பெண்கள், அதாவது வந்து கணவனை இழந்த பெண்கள் அல்லது கஷ்டப்படுகின்ற பெண்களை குறிக்கோளாக்கி அதே மாதிரி அந்த பெண்களினுடைய பெண் பிள்ளைகளையும் வந்து இவ்வாறான தவறான விஷயங்களுக்கு வந்து இப்படி இந்த வயசானவர்கள் தானே என்கின்றதன் அடிப்படையில் வெளிநாட்டிலேருந்து வந்திருக்கிறோம் நாங்கள் வயசானவர்கள் அப்படின்ற பொழுது சந்தேகங்கள் வராதுன்றதன் அடிப்படையில் இவ்வாறான விஷயங்கள் வந்து இப்போ இடம்பெறுகிறது அப்படின்றது உண்மையில மிக வேதனைக்குரிய ஒரு விஷயம். வெளிநாட்டிலிருந்து போகின்றவர்கள் இப்படியான சம்பவங்களை செய்கின்ற பொழுது இந்த வயசானவர்கள் இப்படியான விஷயங்கள் செய்கின்ற பொழுது இளம் வயதினர் மீதும் அல்லது வந்து வெளிநாட்டிலிருந்து வருபவர்கள் மீது எல்லார் மீதும் வந்து ஒரு தவறான பார்வை தான் இது அங்கே பார்க்கப்படுகிறது. வெளிநாட்டிலிருந்து வந்தவர்கள் சொன்னால் இதுதான் அப்படின்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட காலம் இது பேசுபொருளாக இருந்தது. அதுக்கப்புறமா இது பேசுபொருள் இல்லாமல் இருந்தது. திருப்பி இதே பிரச்சனை வந்து இப்போ பேசுபொருளாக
வந்திருக்கிறது. வெளிநாட்டிலிருந்து வருகின்ற வயோதிபர்கள், இளம் பெண்களை அல்லது வந்து ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேற்பட்ட பெண்களை அல்ல திருமணம் முடித்து தனிமையில் வாழ்கின்ற பெண்களை நாடி அவர்களை வந்து தம்பசப்படுத்தி தவறான நடவடிக்கைகளுக்குள்ள உட்படுத்தப்படுகின்ற இந்த சம்பவம் உண்மையில வேதனையாக இருக்கிறது. ஒரே ஒரு விஷயம் தான் நான் சொல்றேன். 60 வயசுக்கு பிறகும் உங்களுக்கு வந்து சில விஷயத்தை அடக்க முடியலை அப்படின்னு சொன்னா, அதுக்கு நீங்க ஒரு வைத்தியர்களை இங்க வெளிநாடுகள் இருக்கிறீங்கன்னு சொன்னா, அதுக்கான வைத்தியர்கள் இங்கே இருக்கிறாங்க. அந்த வைத்தியர்களை நாடி அதுக்கு ஊசியோ அல்லது ஏதாவது மருத்துவ சிகிச்சை எடுத்துக்கொண்டு அதை உணர்வுகளை கட்டுப்படுத்தி கொண்டு 60 வயசு அல்லது 65 வயசு என்ற பொழுது நீங்கள் உங்களுடைய பிள்ளைகள் திருமணம் முடிச்சு பேர பிள்ளைகளை கண்டிருப்பீங்க. சிலர் பூட்ட பிள்ளைகளை கூட காணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. 20 வயசோட திருமணம் முடிச்சிருந்தாருன்னு சொன்னால் 20 வயசோட திருமணம் முடிச்சிருந்தாருன்னு சொன்னால் 65 வயசுகளை பூட்ட பிள்ளையை கூட காணக்கூடிய வயதில் இருந்து கொண்டும் நீங்கள் உங்களுடைய சுகத்தை அனுபவிப்பதற்காக வறுமையை கொண்ட பெண்களை அல்லது வறுமையாக இருக்கிற பெண்களை அவர்களை நோக்கமாக கொண்டு இவ்வாறான சம்பவங்களில் ஈடுபடுவது அப்படின்றது உண்மையில ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம், கவலைக்குரிய விஷயமா இருக்குது. இந்த செய்திகளை படிக்கின்ற பொழுது உண்மையில வேதனையாக இருக்கிறது. வெளிநாடுகளில் இருந்து போகின்றவர்கள், அதுவும் குறிப்பாக இந்த 60 வயசுக்கு தாண்டியவர்கள் இவ்வாறான தவறான நடவடிக்கைகளில் ஈடுபடுவது அப்படின்றது மிக மிக வேதனையாக ஒரு விஷயமாக நான் பார்க்குறேன். அது மட்டுமில்லை, நான் மட்டுமில்லை, இது சம்பந்தமாக வேற ஒரு சில சமூக ஈடுபாடுகள் உள்ளவர்களோட கதைக்கின்ற பொழுதும் சொன்ன விஷயம் வந்து அவர்களும் கவலையாக தான் இருப்பதாக சொல்லியிருந்தாங்க. உண்மையில மிக வேதனையான ஒரு விஷயம்தான். வேறு ஒன்றுமே செய்ய முடியாது. உண்மையில இந்த விஷயங்களை வந்து எப்படியாவது இல்லாமல் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அங்கே இருக்கிறவர்களுடைய வறுமையை போக்கணும். வறுமையை போக்குவது அப்படின்றதுக்கு வந்து கஷ்டமான விஷயம்தான். ஆனால் அங்கே இருக்கிற பெண்களும் இதை உணர்ந்து கொள்ளணும். பணம் தான் வாழ்க்கை இல்லை, மானம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கிறது. இந்த விஷயம் வெளியில் 4 பேருக்கு தெரிஞ்சால் அதுக்கப்புறமாக அது வந்து அசிங்கமாக சொல்லப்படும். அதனால் நீங்கள் உங்களுடைய கஷ்டங்கள் என்னதான் இருந்தாலும் அதுக்கேற்ற வகையில் நீங்கள் உங்களோட வேலைகளை பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல விஷயம். அதே மாதிரி வெளிநாட்டில் போகிறவர்கள், வெளிநாட்டில் இருந்து போவர்கள் பணம் இருக்குன்றதுக்காக அங்கே இருக்கின்றவர்களை அடிமைகளாகவோ அல்லது உங்களுடைய உடல் சுகத்துக்காக அவர்களை அடிமைகளாக்க நினைப்பதும் வந்து முட்டாள்தனமான விஷயம். இது பற்றி உங்களுடைய கருத்துக்களை என்னோட பகிர்ந்து கொள்ளுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திக்கின்றேன். நன்றி.